ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா மௌலி எல்லோரும் வந்து ஊருக்கு கிளம்புறாங்க. ஸோ நம்ம அவங்கள போய் வழி தான் அனுப்ப போகிறோம். ஸோ 3 நாள் வந்து ரொம்ப ஜாலியாக போச்சு. ஒரு மாதிரி போனதே தெரில. வீட்லேயே இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக இருந்தது. நேற்று ஒரு நாள் தான் வெளியில் போயிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அவங்க கிளம்புறாங்க. நாளைக்கு மௌலி காலேஜ் போகணும். ஸோ அதனால் கிளம்பணும் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. ஸோ அவங்க போய் நம்ம வழி அனுப்புவோம். அப்படியே வந்து இந்த விளாக் அப்படியே வந்து இன்றைக்கி டே எப்படிலாம் போகுது அப்படின்றது கண்டினியூ ஆகும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிட்டாங்க எல்லாம். இவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வாங்கன்னு எதிர்பார்க்கல. டிக்கெட் வர புக் பண்ணிக்கிறேன்ல நான். ஓ துரேந்தர் என்ன ட்விஸ்ட்? அதில் பாட்டு வரலையா? இல்லை 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 இன்னும் இருக்கிறாங்களே. கதையே வேற லாஸ்ட் சீன்ல. அது பாட்டு உள்ளதான் பார்க்க வேண்டிய. இன்னைக்கு ஆக்சுவலா உங்களுக்கோசரம் சீக்கிரம் பேக் எடுத்துன்னு வருது கீழே. இல்லைன்னா ஒரு 10 மணிக்கு எழுந்துச்சு பேக் எடுத்துன்னு வரோம். சாப்பிடாது, அது சும்மா அது ஸ்டாக் அவ்வளோதான். அவ்வளோதான் எல்லாமே இருக்கும் பேக்ல. பிஸ்கெட்டு, அந்த பிஸ்கெட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படியே உளுத்து கொடுக்க உள்ள. பச்சை பயிறு, உருளைக்கிழங்கு, சப்ஜி. ஆண்டி இது பண்ணுவாங்களா? எது பண்ணுவாங்க? சாப்பிடுமே தயிர் ஊறு வச்சு தருவாங்களே வடக்கடி. ஆலு பரோட்டா. ஆலு பரோட்டாவா? அது காலையிலே நல்லா இருக்கா? நைட்ல டின்னருக்கு நல்லா இருக்கும். ஓ செம்மையா தெரியும். ஓ அங்க எல்லாமே செய்வாங்க. ஈஸி, அது ஒன்றும் இல்லை, ஸ்டஃபிங் தானே அது. ஃப்ரெண்ட்ஸ் ஷாரன் கிளம்பிட்டா. ஓகே பாய். ஷாரன் கிளம்பிட்டா ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ்க்கு. எல்லாம் இப்போ ஒருத்தரா கிளம்புவாங்க ஆஃபீஸ்க்கு, காலேஜ்க்கு. பாய் ஷாரன். ஸ்டைலாக உட்காந்து சாப்பிடுங்க ரொம்ப நேரமா. எஸ் 8 மணிக்கெல்லாம் ரெடியா நீங்க போகலான்ட்டுன்னு. அது சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள 10 மணிக்கு தான் போவீங்க. 6 மணிக்கு 7 மணிக்கு கிளம்பலாம். நாங்க குளிக்க போறதுக்கு 8 மணி ஆச்சு. ஆச்சு கரெக்டாக டைம் 9 மணி. நீ தூங்கிடுவா கார்ல? இந்த 9 o'clock தாண்டி போறது கரெக்ட். நடுவுல போனோம்னா ரவுண்ட் இருக்கும். எல்லாருமே ஆபீஸ் போறோம். ட்ரை பண்ணுங்க நான் எப்படியாச்சும் வரதுக்கு. ஓகே பாய் பாய். எஸ் ஆர்சிபி மேட்ச்க்கு டிக்கெட் வாங்கணும் முடிஞ்சோம். பாய்டா சொல்லலாம். சரி பாப்போம். உடம்பு நல்லா பார்த்துக்கோ. காலையில சீக்கிரம் எழுந்துச்சு கொஞ்சமா சாப்பிட்டு திரும்பி படுத்துக்கோ. அப்படியே வாய்க்கு பிடிச்சிட்டு இது பண்ணு. ப்ரஷ் பண்ணிட்டு தான் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அது ஏதோ ஒன்று சாப்பிட்ரு. ஓகேவா? உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. ஈஸ்டருக்கு வாங்க 2 பேரும். ஓகேவா மாப்பிள்ள? வந்துடுறோம். நான் உங்ககிட்ட தான் சொன்னேன், இன்ஃபார்ம் பண்ணேன். அண்ணா வந்து திங்கக்கிழமை உடனே போற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஒரு நாள் ஏதாவது லீவ் போட்டு வாங்க. ஸ்கூட்டில கொடுக்குறதே பெரிய விஷயம். இந்த மோடெல்லாம் ஸ்கூட்டர் எவ்வளோ ஆச்சு வண்டி வாங்கி? எவ்வளோ நாள் ஆச்சு? 1 year ஆயிடுச்சு. நான் இது 2 வருஷம் ஆகுது. 6,000 கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன். டெய்லி ஆஃபீஸ் போறாருல்ல? டெய்லி ஆஃபீஸ் போறேன். டெய்லி காலேஜ் போறேன். ஏய் நீ எப்பனா ஒரு நாள் தான் போறாங்க.
பாய் 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 பாய். எங்க சரி மாமா பார்த்து போயிட்டாங்க பாய் 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 பாய். பாய் ஓகே பண்றேன். பாய் மொபைல் எல்லாம் எடுத்துக்கினியா ஆமா சார்ஜர். பா உங்க ப்ளவுஸ் எடுத்துறீங்களா? ப்ளவுஸ் டி-ஷர்ட் எடுத்துக்கு. அங்க இருக்கறாங்க. அங்கே ஆல்ரெடி வேளாங்கண்ணில இருந்து வாங்கி வந்துட்டேன். எனக்கு இது பிடிக்காது. நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். செக் பண்ணலான்னு வாங்குறேன். அது வேளாங்கண்ணில வாங்கி வந்துட்டேன். அது வாங்கணும் இங்க தான் வரணும்னு இருந்துக்குது. ஓகே பாய் பாய் பாய். இப்போ போர் அடிச்சிடும் வீடு. சாப்பிட்டியாடி? சாப்பிட்டேன். இன்னைக்கு ஒரு நாளெல்லாம் இப்போ சாப்பிட்டுனே இருக்கணும். இப்போ சொல்லிட்டு போய்க்கிறாங்க சாப்பிடுன்னு. சும்மா சாப்பிட்டு தான் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வேலை ஸ்டார்ட்டு. நான் உட்காந்து இப்போ வேலை பண்ண போகிறேன். மோனா வந்து இன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்து டேக் கேர் பண்ண போகிறோம். நானும் பாட்டி ஆஸ் யூஷுவல். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யறதுலாம் என்னால் முடியாது. ஒரே இடத்துல தான் உட்காந்து வேலை செய்யணும். இப்போதான்ப்பா நான் வந்து ஒரே இடத்துல வேலை செஞ்சாலும் எங்க வேலை என்னன்னா நெருப்பு மாதிரி இருக்கும். கொஞ்சம் என்ன தப்பானாலும் செய்வாங்க. அது கிளைண்ட் கிட்ட பேசணும். அதுதான் கிளைண்ட் கிட்ட பேசணும். எவ்வளோ டாஸ்க் முடிக்கணும், அந்த ரிலேட்டட் ரோட்டால என்னென்ன இருக்குது கரெக்டாக பண்ணணும், எவ்வளோ கால்ஸ் வரும் எங்களுக்கு எல்லாமே பார்க்கணும். அவ்வளோ ஈஸி இல்லை. எல்லாம் என்ன நினச்சிக்கோங்க, ஐடி டூட்ஸு. உங்களுக்கு என்னப்பா ஐடி டூடு, லேப்டாப் எடுத்துன்னு போகிறானுங்க. ஆனா எங்க அப்பாவே அப்படிதான் சொல்லுவாரு. அவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை, அவங்க பாட்டுக்கு ஒரு இடத்துல ஜாலியா உட்காந்துட்டு வேலை செய்வாங்க. அப்புறம் தான் அவ்வளோ அந்த லெவலுக்கு அந்த பெத்த அமௌண்ட் வாங்குறாங்க ஐடி டூடுங்கன்னா அது எவ்வளோ கஷ்டம் இருக்கும், எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இருக்கும். அவங்கெல்லாம் நினச்சினுக்கிறீங்க உள்ள வந்து ஈஸியாக வேலை பண்ணிட்டு வரான்ட்டுன்னு. எவ்வளோ எக்ஸ்கிலேஷன் ஆகும், எவ்வளோ திட்டுகள் வாங்குவாங்க, மேனேஜர் வச்சு செய்வான். இதுதான் சான்ஸுன்னு. ஆமா எவ்வளோ இருக்குது தெரியுமா அது அப்படின்னு. எங்க மேனேஜரெல்லாம் நான் சொல்ல சொல்ல முடியாது. எங்க மேனேஜர் தங்கமானவர். அவர் வந்து நம்ம ஊருக்காரர் இல்லை. அவர் அவங்கெல்லாம் நார்த்து தான் சரியா. ஆனாலும் அவங்களுக்கு வந்து நம்ம ஃபீலிங்ஸை புரியுது. இப்போ கூட நான் சொன்னேன் ஒய்ஃப்க்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க வந்துட்டுன்னு. ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு. நீ வந்து கரெக்டாக பார்த்துக்கோ, ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போ, லீவ் இருந்தால் எடுத்துக்கோ. அந்த மாதிரி வந்து ரேரு யார் சொல்லுவான் அந்த மாதிரி. என் டீம் லீடர் அவ்வளோதான், அவரும் சூப்பர் தான். அவர் வந்து எனக்கு வந்து பேரண்டிங் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துனுங்கிறாரு 2 hour உக்காந்துன்னு. அப்படிப்பா எப்படிப்பா உஷாராயிருன்ட்டுன்னு. ஸோ நான் என்ன சுற்றி ஒரு நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. இல்லை கண்ணே கூடாது டச் விட்டு. பட் மற்றவங்களுக்கு என்ன டேடியெல்லாம் பார்த்தல, நம்மனா பரவாயில்ல. டேடியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிரெயின் இருக்குல்ல, பிரெயின் எடுத்து மிக்சியில் போட்டு அரிக்கிற மாதிரி அவங்கெல்லாம். அதெல்லாம் இன்னும் ரொம்ப கஷ்டம் டேடியோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. அதோ டேடியெல்லாம் நைட்டு உக்காந்து பண்ணுவார், டேயில் பண்ணிருப்பாரு. தப்புன்னு பார்த்தா மிட் நைட்டில் உக்காந்துப்பாரு. அதுதான் நம்ம தான் எப்போன்னு தெரியல. ஆனால் கூட லேப்டாப் வச்சுக்கிறது நல்லது எங்களுக்கு. எஸ். இதுலேயும் வந்து நான் இப்போ வந்து வேலையை பார்த்துக்கணும் மோனா கூட பார்த்துக்கிறதுனால மோனாக்கு ஈஸியாகுது. இல்லை மோனாக்கு போகிற வச்சுருக்கோம், அதனால தான் கூடவே இருக்குது. ஆனால் இப்போ வந்து இந்த எப்படி மாறிடுச்சுன்னா Thursday Fridays தான் நான் வந்து ஆஃபீஸ் போகணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து Monday to Thursday வரைக்கும், Wednesday வரைக்கும் வீட்டில் தான் இருப்பேன். Thursday Friday வந்து நான் இல்லைன்னா அப்போ நான் வீட்டில் இல்லைன்னு நடத்த ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கெல்லாம் போயிட்டு ஒரு மாதிரி போர் அடிக்குது. நாள் அடையே போயினுக்குது இன்னைக்கு ஒரு மாதிரி. போட்டோம் மம்மி வர இப்போ ரெடியாகி போவாங்க. அவங்களாம் அனுப்பணும். டேடி போவார். லைனாக இப்போ ஒருத்தராக கிளம்ப ஆரம்பிப்பாங்க. நானும் போகிறேன். பாய். மோனாவும் சாப்பிட்டே ஓகே பாய். இந்த ஹேண்ட் பேக் எடுத்துன்னு போயிட்டு 3:10 தூங்கிடும். பாட்டி வச்சிருக்கிறாங்க. வர வேண்டியது, திங்க வேண்டியது. இப்பதான்ப்பா இந்த மாதிரி இருக்கிறேன். இல்லைன்னா நல்லா ஓடாது. அதுதான் சொல்றேன், சுத்துவேன் நான். பொம்மை மோனாலாம் எப்படின்னா இந்த வீடு ஃபுல்லா சுத்துவேன். பொம்மை வந்து காங்கிரா குட்டி மாதிரி இங்கன்னா அங்கே ஜம்ப் வச்சுன்னு சுத்தினாங்க. ஒரு இடத்துல உட்காராது. ஆனா இப்ப பார்த்தா இந்த குரோக்கடைல வந்து நல்லா சாப்பிட்டு ட்ரை ஆகிட்டு பார்த்துன்னு பாருங்க. குரோக்கடைல இல்லை எப்படின்னா அப்படியே கல்லு மாதிரியே இருக்கும். டக்குன்னு சோறோ இல்லை என்ன மீட் என்ன போட்டா படுத்துனுக்கும். அந்த மாதிரி எப்படியே படுத்துனுக்கிற இடி குரோக்கடைல. பாட்டி சிரிக்கிறாங்க உளுந்து உளுந்து. மோனோட கண்டிஷன் அப்படிதான், இப்படியே படுத்துனுக்கும். எனக்கு எப்போ இந்த வாமிட் நினைச்சுன்னா நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுக்கிறேன்.
அது நீ உன்னோட மைண்ட் செட் உன்னோட வில் பவர்ல இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா நான் பார்த்துப்படா அப்படின்னு நான்லாம் நிறைய நினச்சிட்டேன் அப்படிலாம். என்னை கூட ஸ்ட்ராங் யாரு, நான் வராது அப்படின்னு நான் நினச்சேன். நீ என்ன நினைக்கிறது, நான் தான் எட்டி விடுறேன்ற மாதிரி அவன் எட்டி விட்டுறான். எட்டி விட்டா வாந்தி வரமா? இதுனா கதையாக்குது இது. என்ன எட்டி விட்டா வாந்தி வருமா? உள்ள குழந்தை எட்டி விட்டா வாந்தி வருதா? அது வேணாம் சாப்பாடு. வா எட்டி விட்டா வாந்தி வருமாமா? என்ன லாஜிக்மா அது? எப்படிமா இல்ல சொல்றேன், அது வயிறு ஏத்துக்க மாட்டேங்குது, வெளில வருது, அதனால நான் சும்மா சொல்றேன் அது எட்டி விட்டுருக்கு பேச்சுக்கு. அப்படி சொல்லு, நான் தான் பார்த்தேன். ஏன்னா இப்ப நானும் இப்பதான் இதெல்லாம் ப்ராசஸிங் எல்லாம் பாக்குறேன். நீ தப்பா சொல்லி கொடுத்தா நான் என்ன நினைச்சேன். நான் மட்டும் என்ன 2 குழந்தை ஸ்கூல் அனுப்பிச்சிட்டா வந்து உட்காந்துருக்கேன். ஆமா ஆமா ஒரு டைம் அது இதுவாச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். அதெல்லாம் மறுபடியும் வாந்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அம்மா அப்பா போனோம். அவர் என்ன வரும், பாப்பா வந்துடுறான், பாப்பா எடுக்குது, ரிவர்ஸ் எடுக்கிறேன், வா போலாம் அப்படின்னு வந்துடுவாரு. என்ன மௌலிக்கு மௌலி காலேஜ்க்காக தான் இங்கே அவங்க போயிருந்தில்ல, அவங்க மனசே இல்லை போகிறதுக்கு. அப்பா அம்மா போகிறதுக்கு தான் மனசு இல்லை, மௌலிக்கு காலேஜ் இருக்கிறதுனால தான் கிளம்புனாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எள்ளீர் குத்துக்கிறோம். இளநீர் எள்ளீருங்கிற இளநீர் குளுக்காண்டி போடலாமா அப்படி? ஆமாம் ஆமாம், வாந்தி எடுத்தாலே டயர்டாயிடுற நீ பாவம். குச்சிட்டு நல்ல புள்ளியா. எள்ளீர் காலி ஆயிடுச்சா, வாங்கிட்டு வரணுமா? உள்ள போறப்ப லிப்ஸ்டிக் ஃபவுண்டேஷனு நேற்று உள்ள போனோன்னா இங்கன்னு போறப்ப டல்லா வந்துச்சு. கார்ல அப்படியே அப்படின்னு நின்றுச்சு. சரி பிரிஸ்க் பண்ணி விடுறதுக்கு சரி கொஞ்சம் ஆக்டிவா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், நீ வா உனக்கு நான் வந்து லிப்ஸ்டிக் வாங்கி தரேன் அப்படின்னு. அவ்வளோதான் ஈன்னு இருக்கு. அப்புறமா வாமிட்டெல்லாம் மறந்துடுச்சு. உள்ள வந்தோன்னே லிப்ஸ்டிக் கடை தேடி இருக்குது. நான் சொன்னேன் ஒரு பேச்சுக்கு சொன்னேன் நீ பிரிஸ்கா இருக்கணும்ன்ட்டுன்னு அப்படின்னு. ஆனால் வாங்கி கொடுத்து தான் இட்டுன்னு வந்தேன். நிற்குது அங்கே. எனக்கு நீங்கள் சொன்னீங்க ப்ராமிஸ் பண்ணீங்க வாங்கி தரணும். அப்போ இந்த மாதிரி எல்லாம் சொன்னா வண்டி வாமிட்டு வர்றது இல்லை, பத்துறது. எனக்கு வர பயமா இருந்தது, என்னடா அது இத்தனை பேர் இருக்காங்க, டக்குன்னு எங்கடா நிறுத்தினா நான் எங்க நான் ஓடுவேன் அப்படின்ற தலை வெளியே விட்டு வாந்தி எடுக்க வேண்டியதுதான். எனக்கு என்னன்னா ரெடி எடுக்கும்போது தப்புன்னு உடஞ்சி கீழே ஊற்றி என்னது வாந்தியா? ரைட் சைடில் நிற்க வச்சு எடுக்க ஆயிடுச்சு சொன்னீங்கன்னா. நேற்று நம்ம இல்லை நான் அதுக்குன்னு பேக் வருது, இந்த ஃப்ளைட்டில் கொடுக்குறாங்க தரமா வாமிட் பேக்குங்க, அது வந்து ஆன்லைன்லேயே கிடைக்குது அமேசானில், போட்டு வாங்கி தரேன். ஸோ ட்ராவல் பண்ணும்போது நீ அதை எடுத்து அது வெயிட் ஆகினா கூட ஒடியாதா, அது கிளியாதான், அது வாமிட் பேக் அது, அதை நான் வாங்கி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தூக்கத்தை போட்டு வேலையை முடிச்சுட்டு இப்போ தான் வந்து எழுந்திரிச்சோம். 2 பேரும் எழுந்திரிச்சு இப்போ தான் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வேறு என்ன வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி வேலை முடித்தேன். ஸோ மதியானம் வந்து லன்ச் எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க, எல்லாம் சாப்பிட்டு தூங்கிடுச்சு குழந்த. நானும் வந்து என் வேலை 4 மணிக்கோ 5 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு தூங்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் எழுந்திரிச்சோம். இப்போ வந்து சரி துணி கசக்கணும் 2 பேரும், அது காய வைக்கிறதுக்கு வெளியே வந்துக்கிறோம். நார்மலாக தான் போகுது இன்றைக்கி நாள். பசிக்கு தான் இப்போ கீழே போயிட்டு என்ன கொடுக்க போகிறோம். ஒருத்தனை மேலே விட்டு வந்தோமே துணி கசுக்குறோன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், மூஞ்சி கழுவுற வந்துடுறேன்னு சொல்லிட்டு திரும்பின ஆள் தான் நெருங்கி கீழே வந்துட்டுக்குது. ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு நீ கீழே வந்துட்டு ரஸ்க்கு துணுங்கிற பாத்தியா? நானும் 20 நிமிஷமா வெளியிலன்னு பார்த்துனுக்கிறேன். சரி வரோன்னு சரி கீழே போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு வாரத்தைப்பா நான் கீழே போகிறப்பா பசிக்குதுப்பான்னு சொன்னா ஆச்சு. என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு காமெடியாக இருக்குது. ப்ரெக்னென்ட் ஆகிட்டா வச்சு செய்யலான்னு பா இதே விளையாட்டா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மோனா பசினால இன்னைக்கு வந்து மோனாக்கு ஈவினிங் ட்ரிங்க். என்ன ட்ரிங்க்கு? பனானாக்கு தூளோ
அவகேடோ ஜூஸ் போடலான்ட்டு. அவகேடோல பனானாவா ரொம்பமா? இது வந்து வெறும் இது ஒண்டி போட்டு கொடுத்தா டேஸ்ட் இருக்காது. ஒன்று ஆப்பிளோ இல்லை ஸ்வீட்டாக. நான் ஆஃபீஸில் நாங்களும் குடிப்போம். ஓகே, பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லி குடிப்பாங்க. பட்டர் ஃப்ரூட் அவகேடோலாம் ஒன்று தானே? அதுதான் இது. ஆனால் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் மில்க் ஷேக் குடிப்பேன் நான். ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரியே இருக்கும். இதோ வருது பாருங்க. உன்னதான் கூப்பிட்டாங்க. ஓ, இப்படி தான் எடுக்கணுமா? அவ்வளோதானே அது ஃப்ரூட்டு தோலில் இருக்கிறது சைடில்? ஆக்சுவலி இதில் ஒரு பெரிய கொட்டை இருக்கும். டாடி ஒரு வாட்டி தெரியாம கொட்டையோட அடிச்சிட்டாரா? இட்ட போட்டுட்டு தூக்கி கொட்டை அடிக்க போயிட்டு. ஐயோ இல்லை, அடிச்சிட்டாரே ஒரு வாட்டி குடிச்சோம் நம்ம. ஐயோ கசுப்புனா கசுப்பு. கொட்டை இதே அவங்கன்னு பார்த்துருந்தாராம். ஆக்சுவலி அது கொட்டை வேஸ்ட்டு, இதுதான் எடுத்து போடணும். ஐயோ ஆமாம், ஒரு வாட்டி பண்ணி கொடுத்தாரு. கசுப்புனா கசுப்பு, வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சு. எலி வா. இப்படி அலக்க எடுத்துட்டு அப்படியே கூட சாப்பிடலாம்ல? சாப்பிட்டு பாருங்களா? நான் சாப்பிட மாட்டேன். செம்மையா இருக்கும்பா. ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இது ஆனால் ஸ்கின்னுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த டைம்ல இது ரொம்ப நல்லது. நீ ரொம்ப ஸ்க்ரப் பண்ணினா அது கஷ்டப்படும். அது எடுக்கல, இங்க பாரு. இது உள்ள வெள்ளம் எடுக்கிறாங்க. அது இதைத்தான் எடுத்தேன் நான். ஃப்ரூட்டை தான் எடுக்கிறேன். இது பழுத்துச்சு நல்ல வெள்ளை. இது அப்படியே பட்டர் மாதிரி வரும். அவ்வளோதான், இது மாதிரி விட்டுட்டேன். ஓகே, ஆமா இப்படிதான் இருந்துச்சு அன்னைக்கு கூட கடையில வாங்கி. எல்லாம் அப்படித்தான் இருக்கும். அவகாடோ ஜூஸ் எல்லாம் நீ குடிக்கிற கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நல்லதான ஸ்கின் பாக்கு குடிச்சு பாரு. ஆண்டவரி இது எடுத்து ஒரு ஆண்டவரி இது ஃபர்ஸ்ட் நான் குடிக்கிட்டோம். நோ பாய்சன், குடிக்கலாம். அப்படி நினைக்காதம்மா, நல்லா இருக்கும்னு நினைச்சு குடி. நல்லா இல்லைனாலும் குடிச்சிடுறேன். புரோட்டீன் நல்லா இருக்கும் அதில். நினைச்சுன்னு குடியா நினைச்சுன்னு நல்லா தான் இருக்கு. அன்னைக்கு குடிச்சது நல்லாவே இல்ல. ஆமாவா? பத்தியா என் கை குடி. நல்லா அது குடிச்ச ஸ்டைல் பார்க்கணும். இல்ல, அது குடிக்கிற வரைக்கும் இங்க இருந்து விடுறது இல்ல. அத விட்டு போயிட்டேன்னு வையே. அப்படியே போயிட்டு பாட்டி ஏமாத்திட்டு போயிட்டேன் போயிட்டு அப்படியே என்ன ஊத்திட்டு வந்துடும் போயிட்டு. நல்லா இருக்குன்னா டெய்லி கூட அது போடலாம். ஏய் எனக்கு ஜூஸா அது? குடி அது டேஸ்ட் வராது. குடி குடி. நல்லா தான் இருக்குது. வாழைப்பழோட மிக்ஸு, அதனால தான் வாழைப்பழம் போட்ட டேஸ்ட் வராது. நல்லா தானே இருக்குது. சூப்பரு. எனக்கு இன்னும் வச்சாங்க. ஓகே, அது எங்க கசப்புன்னு நான் சொல்றேன். ரொம்ப அடியில் எடுத்தீங்க தெரியுமா? நான் சொன்ன பாரு, இது கசக்கும் வேணு. சக்கரை போட்டிங்களா? இல்லை இல்லை, எனக்கு ஹெல்த்தி ட்ரிங்க் காப்பி இருக்குது உள்ள, நான் அது குடிக்கிறேன். நீங்கள் குடிமா, அது ஒன்று ஹெல்த்தி சத்து வேணும். நல்லா படுத்துருக்கிறாங்க அவரை நட்டுக்க. நீ குடி. பா, நீ அப்படியே பேசினா அது கஷ்டமா தான் இருக்கும். புச்ச 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 பச்சை குச்சிடு. உலக 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 போயிடணும் உள்ள. சக்கரை போட்டு எதுவுமே ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, அனுபவிக்கணும். அங்க பாரு, அவ ஒருத்தி கஸ்பு கஸ்புன்னு 2 பாட்டில் குடிச்சிட்டா. குடிச்சிடணும். வந்துட்டாங்க பாரு, விட மாட்டாங்க. பா, அது அப்படித்தாப்பா இருக்கும். நீ வந்து ஃபுல்லா குடிச்சிடு. நீ கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சினா கஸ்பாவே தான் இருக்கும். ஒரே வாட்டி கல்பாசிட்டினா லாஸ்ட்ல தான் கஸ்பு தெரியும். சக்சஸ். நோ கம்டல் நோ. முழுங்க. இப்படி யாருன்னா கூட இல்லை, இப்படி பேசினே மோட்டிவேட் பண்ணா குச்சிருச்சுமே. இல்லைன்னா அது போய் ஊத்திடுறது போயிட்டு. வெரி குட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், துணி காசுக்கு நீ வரோம் நைட்டு. எதுனா ஒன்று ஆக்டிவ் வாங்கியிருந்தா தான் ஆக்டிவ் ஆகுது. சும்மா காலம் தான் வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு நான் துணி கசுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு.
ஆன் பண்ணி விட்ருவாங்களா? சாப்பிட்டு எல்லாமே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவகாடோ ஜூஸ் குடிச்சிச்சு. அவகாடோ ஜூஸ்னா ஒரு 1 hour இருந்துச்சா வயிற்றுல, அவ்வளோதான் எல்லாமே புழக்குன்னு வெளியே வந்துடுச்சு. நோய் வருது எனக்கு. அப்படி நினைக்காத. இப்போதோ இந்த துணி கசுக்கிற இதில் வந்து இது பண்ணிவிடு, டைவர்ட் பண்ணிவிடு. என்ன பண்ணாச்சாலும் பார்த்து ஷாக்கி கடிக்க போகுது அம்மா. நீ சொல்லு, நானே பண்ணுறேன், நீ எதுவுமே பண்ணாமல் இருந்தாலே போதும். அவ்வளோதான். சரி, அப்படியே வாமிட் வருதுன்னு சொல்கிறேன். இப்படியே ஒரு 3 ரவுண்ட் அடி இங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி நாள் வந்து இப்படி தான் போச்சு. நாங்களே வந்து எல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கே டைம் போச்சு. அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கி. ஸோ ஒரு வாரத்தது ட்ரெஸ்ஸு அது இது என்னென்ன இருந்துச்சோ எல்லாமே நானே மோனா சேர்ந்து தான் பண்ணுவோம் எப்போமோ. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் அது உடம்பு முடியலன்றதுக்காக வெயிட்டெல்லாம் தூக்க விடுறதில்ல நான். ஸோ நானே இருப்பேன், ஆனால் கூட நின்றுன்னு இருக்கும். நின்று எல்லாம் ரெடி பண்ணி கிசுக்கி அதெல்லாம் நம்ம வந்து காய் போட்டு எல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 11:30 ஆக போகுது. ப்ளஸ்ஸு மாமா அத்தெல்லாம் போனோன்னா வீடு வந்து ஜுலோன்னு ஆயிடுச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் அவங்கள வந்து நம்ம திருப்பி மீட் பண்ண போவோம். கண்டிப்பாக பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம், நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கீழே இருக்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.